வணக்கம் ரசிகா, வெல்கம் டு அவர் சேனல் வாய்ஸ் ஓவர் ரசிகா. இன்னைக்கு நம்ம ஹார்ட்லி பேட்டரி வெப் சீரிஸோட 3வது எபிசோட் தான் பார்க்க போறோம். போன எபிசோட்ல ஹீரோ ஹீரோயின் கிட்ட உனக்கு என் மேல லவ் வரும் பார்க்கலாமான்னு சொல்லியிருப்பாரு. இந்த எபிசோட்ல ஹீரோ ஹீரோயினுக்கு தமிழ்ல லவ் வர வைக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்றாருங்கிறத நம்ம சேர்ந்து பார்க்கலாம். எபிசோட் ஸ்டார்டிங்ல சித் சோஃபி வேலை பார்க்குற கடைக்குள்ள வர நவ்யா அவங்களுக்கு பின்னாடி சோஃபி நிக்கிறதே பார்க்காம சித்து கிட்ட சோஃபி இங்க இல்ல வெளியே போயிருக்கான்னு சொல்லிடுறாங்க. சித் அங்கேயே நின்றுட்டு அவங்களுக்கு பின்னாடி பார்க்க இவன் என்ன நம்ம சொல்லியும் போகாம இங்கே நின்றுட்டு இருக்கான்னு சொல்லி நவ்யா எந்திரிச்சு பார்த்தா அங்க சோஃபி இருக்காங்க. நவ்யாவுக்கு ஒரே பல்பா போச்சு. சோஃபி சித் கிட்ட இப்போ உனக்கு என்ன வேணும்னு கேட்க அதுக்கு சித் ஒரு நாள்ல எனக்கு கொஞ்சமாவது டைம் கொடுத்தாதானே என்னோட சபதத்துல நான் ஜெயிக்க முடியும்னு சொல்ல அதுக்கு சோஃபி இது என்னோட டீ பிரேக் டைம், இந்த பிரேக் டைம் 5 மினிட்ஸ் நான் உனக்கு தரேன்னு சொல்லிட்டு 2 பேரும் டீ கடைக்கு போக அப்போ சித் சோஃபி கிட்ட நல்ல வேலை 5 நிமிஷம் கொடுத்த, இந்த 5 நிமிஷத்துல என்ன பத்தின பிளஸ்ஸா சொல்லி உன்னை நான் ஈஸியா கரெக்ட் பண்ணிடுவேன். இதுவே 1 மணி நேரம் கொடுத்திருந்தீனா என்ன பத்தின ஏதாவது 1-2 மைனஸ் உனக்கு தெரிஞ்சிருக்கும். அதுவே ஒரு நாள் கொடுத்திருந்தீனா என்ன பத்தின பிளஸ் மைனஸ் உனக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும்னு சொல்ல சித் எக்ஸ்ட்ரா டைம் வாங்குறதுக்காக தான் இவ்வளவு பேசுறாருங்கிறத கூட புரிஞ்சுக்காம சோஃபியும் உனக்கு நான் 12 மணி நேரம் டைம் தரேன், அதுக்குள்ள நீ உன்னை பத்தி எவ்வளவு ப்ரூவ் பண்ண முடியுமோ ப்ரூவ் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு இந்த டீக்கு நீ பே பண்ணிடு, நான் போய் ரெடி ஆயிட்டு வந்துறேன்னு சொல்லிட்டு சோஃபி போறாங்க. அடுத்த 2 பேரும் பீச்சுக்கு போக போய் என்ன கூப்பிட்டு வர உனக்கு பீச் தான் கிடைச்சிச்சான்னு சோஃபி கேட்க அதுக்கு சித் ஒருவேளை உன்னை இம்ப்ரெஸ் பண்ண முடியலன்னா நான் அப்படியே இந்த கடல்ல குதிச்சிருவேன்ல அப்படின்னு சொல்ல சோஃபி அதுக்கு நீ குதிச்சாலும் நான் வந்து உன்னை காப்பாத்தல மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. இவங்க இப்படி பேசிட்டு இருக்கப்போ அங்க ஒருத்தர் ஜோசியம் 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 பாப்போம் ஜோசியம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க சித் அதை பார்த்துட்டு சிரிச்சிட்டு இருக்க சோஃபி சித் கிட்ட என்னாச்சு அப்படின்னு கேட்க அதுக்கு சித் இல்ல அவர் அங்க ஜோசியம் ஜோசியம் கூவுற மாதிரி நீ லவ் மீட்டர்னு கூவினா எப்படி இருக்கும்னு நினைச்சு பார்த்தேன்னு சொல்ல சோஃபி உடனே டென்ஷன் ஆயிட்டு என்னை இம்ப்ரெஸ் பண்றேன்னு கூட்டு வந்துட்டு இன்சல்ட் பண்றியான்னு சொல்லிட்டு கோச்சிட்டு அங்கிருந்து போறாங்க. உடனே சித் சோஃபி கிட்ட நீ இப்படி கோச்சிட்டு போனீங்கன்னா நான் யாரை இம்ப்ரெஸ் பண்றது அப்படின்னு கேட்க அதுக்கு சோஃபி எனக்கு கோவம் குறையணும்னா என் கோவம் குறையிற வரைக்கும் நீ என் பின்னாடியே நடந்துவான்னு சொல்றாங்க. அடுத்து சித்து சோஃபியும் பீச்ல உட்காந்து பேசிட்டு இருக்க சோஃபி சித் கிட்ட நீ நினைக்கிற மாதிரி நான் 3 வார்த்தைக்கெல்லாம் மயங்குற பொண்ணு இல்லை அப்படின்னு சொல்ல அதுக்கு சித் சோஃபி கிட்ட நான் ஒரு மேஜிக் பண்ண போறேன், நீ என் கண்ணை பாரு, நான் கேட்கிற கேள்விக்கு நீ பதிலாம் சொல்ல வேணாம், மனசுல நினைச்சுக்கிட்டா போதும்னு சொல்லி உனக்குள்ள இருக்க லவ் நீ யார்கிட்டயாவது கொடுத்துதானே ஆகணும்னு சித் கேட்க சோஃபியும் ஆமான்னு தலையாட்டுறாங்க. அடுத்து சித்து சோஃபி கிட்ட உனக்கு ஒண்ணு தெரியுமா, அன்னைக்கு எனக்கு ஸ்மோக் ஓபன் பண்ண மனசே இல்லை, நான் அன்னைக்கு உன்னை கிஸ் பண்ணியிருந்தாலும் நீ திட்டிருக்க மாட்டீல அப்படின்னு கேட்க சோஃபி அமைதியாவே இருக்காங்க. சித் உடனே உன் பெர்ஃப்யூம் நல்லா இருக்கு அப்படின்னு காம்ப்ளிமெண்ட் பண்றாரு. அதுக்கப்புறம் சோஃபி சித் கிட்ட உன் மேஜிக் ஒர்க் அவுட் ஆச்சா இல்லையான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்க அதுக்கு சித் உனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா நீ லவ் பண்ற ஆளு உனக்கு ஸ்லோ மோஷன்ல தெரியுமா அப்படின்னு சொல்ல அதுக்கு சோஃபி இது என்ன சினிமாவா அப்படின்னு கேட்டுட்டு சரி எனக்கு டைம் ஆகுது நான் கிளம்புறேன்னு சொல்ல சித் எங்க அப்படின்னு கேட்க சோஃபி நிலாவை பார்க்க போறேன்னு சொல்றாங்க. அடுத்த சோஃபி டெலஸ்கோப்லாம் செட் பண்ணிட்டு சித் கூட நிலாவை பார்த்துட்டே உட்கார சித் சோஃபி கிட்ட உனக்கு என்ன நிலானா அவ்வளவு பிடிக்குமான்னு கேட்க அதுக்கு சோஃபி கண்டிப்பா இல்ல, சொல்ல போனா இந்த நிலா எப்பாலையும் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், என்னோட பாஸ்ட் ஞாபகப்படுத்துற ஒரே விஷயம் இந்த நிலாதான்னு சொல்ல ஏன் உனக்கு முத்தம் கொடுத்து ஓடி போயிட்டானா அப்படின்னு சித் கிண்டல் பண்ண அதுக்கு சோஃபி இல்ல என்னோட அம்மா அப்பா அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்டோன்னே சித் சாரி சொல்லிட்டு இப்ப நீ வீட்டுல தனியா தான் இருக்கியா அப்படின்னு கேட்க அதுக்கு சோஃபி பேரண்ட்ஸ் எல்லாம் யாரும் இல்லாம தனியா இருக்கிறது எவ்வளவு கொடுமை தெரியுமா, சின்ன வயசுல இருந்தே அவங்க இல்லாம வாழ்ந்திருந்தா பரவாயில்ல, எல்லாரும் ஒன்னா வாழ்ந்துட்டு திடீர்னு அவங்க இல்லைன்னா எவ்வளவு கஷ்டமா இருக்கும் தெரியுமா, மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு, வீட்டுல போய் அம்மா அப்பாவை கட்டி பிடிச்சிட்டு அழுகணும்னு நினைச்சா கூட வீட்டுல யாருமே இருக்க மாட்டாங்க, அழுகாதன்னு சொல்றதுக்கு கூட ஒருத்தர் இல்ல, எனக்கு என் அம்மா அப்பா வேணும், எனக்கு இந்த லைஃப் பிடிக்கவே இல்ல, எனக்கு நான் எங்க அம்மா அப்பா எல்லாரும் ஒரே வீட்டுல இருக்கணும்னு சோஃபி சொல்லிட்டே அழுக அதை கேட்டு சித்தும் ஃபீல் பண்றாரு. ஆனா ஒண்ணு பிரியறதுக்காக மட்டும் சேரவே கூடாதுன்னு சோஃபி சொல்ல சித்தும் ஆமான்னு தலையாட்டுறாரு. அடுத்த சோஃபி சித் கிட்ட நடந்தது சொல்றாங்க. நான் ஸ்கூல் படிக்கும்போது ஒரு நாள் ஈவினிங் வரப்போ அம்மாக்கும் அப்பாக்கும் பயங்கர சண்டை, அம்மா வீட்டை விட்டு கோச்சிட்டு போயிட்டாங்க, அப்பாவை அதை கண்டுக்கல அப்படியே விட்டுட்டாரு, நான் அம்மா வருவாங்கன்னு வெயிட் பண்ணிட்டே இருந்தேன், ஆனா அவங்க வரவே இல்லை, இருந்தா தானே வருவாங்க, அம்மா அப்பா கூட சண்டை போட்டுட்டு கோச்சிட்டு வீட்டை விட்டு போனதுக்கு அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு சூசைட் பண்ணிக்கிட்டாங்களாம், அந்த விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்னால தாங்கிக்கவே முடியல, அம்மாவும் அப்பாவும் லவ் மேரேஜ், அப்பாவால இந்த விஷயத்தை ஏத்துக்கவே முடியல, இங்க இருந்து அம்மா ஞாபகம் வரும்னு சொல்லி அப்பா ஃபாரின் போயிட்டாரு, என்னையும் அப்பா ஃபாரின் கூப்பிட்டாரு, ஆனா எனக்கு ஃபாரின் போக பிடிக்கவே இல்லை, இங்க இருந்து போக விருப்பமே இல்லைன்னு சொல்றாங்க சோஃபி. சித்தும் அதெல்லாம் கேட்டுட்டு ஃபீல் பண்ணிட்டு இப்ப எதுக்கு நீ இங்க உட்காந்து நிலாவை பார்த்துட்டு இருக்கேன்னு கேட்க அதுக்கு சோஃபி சின்ன வயசுல எனக்கு அம்மா ஒரு கதை சொல்வாங்க, அந்த கதையில ஒரு ஸ்டார் வரும், அந்த ஸ்டார் கிட்ட நம்ம என்ன விஷ் கேட்டாலும் அதை நிறைவேற்றி கொடுக்கும், இன்னைக்கு அந்த ஸ்டார் வரப்போகுது, அதுகிட்ட நான் என் அம்மா வேணும்னு கேட்க போறேன்னு சொல்லிட்டு நான் பண்றதை பார்த்தா உனக்கு முட்டாள்தனமா இருக்கான்னு சித் கிட்ட கேட்க அதுக்கு சித் இல்லைன்னு தலையாட்ட அதுக்கு சோஃபி சித் கிட்ட அன்பு இல்லாம இருந்து பாரு எதுவுமே முட்டாள்தனமா இருக்காதுன்னு சொல்லிட்டு டெலிஸ்கோப் வழியா அந்த ஸ்டாரை பார்க்க போக அந்த ஸ்டாரும் வர சோஃபி அந்த ஸ்டார் கிட்ட தான் ஆசைப்பட்டதை வேண்டிக்கிட்டு மிஸ் யூ அம்மான்னு சொல்றாங்க. ஸ்டாரை பார்த்ததுக்கு அப்புறம் சோஃபி வந்து சித் பக்கத்துல உட்காந்துட்டு சாரி நான் உன்னையும் ஃபீல் பண்ண வச்சிட்டேன்னு சொல்ல சித் இதுக்கு எதுக்கு சாரிலாம் சொல்ற, ஒருத்தர் நம்மகிட்ட அவங்க கஷ்டத்தை சொல்றாங்கன்னா அவங்க நம்ம மேல அவ்வளோ நம்பிக்கை வச்சிருக்காங்கன்னு அர்த்தம், நம்ம மேல ஒருத்தர் அவ்வளோ நம்பிக்கை வச்சிருக்கிறதுலாம் நமக்கு கிடைச்ச வரோன்னு சொல்றாரு. அடுத்த சோஃபி சித் கிட்ட உனக்கு கொடுத்த 1 டே முடிஞ்சிருச்சுன்னு சொல்ல அதுக்கு சித் நான் கேட்ட 1 டே முடிஞ்சிருச்சு ஆனா நீ கொடுத்த 5 மினிட்ஸ் இருக்குல்லன்னு சொல்ல சோஃபியும் 5 மினிட்ஸ்க்கு டைமர் செட் பண்ணிட்டு உனக்கு இன்னும் 5 மினிட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த சீன்ல சித் ஸ்கூட்டர்ல போயிட்டு இருக்காரு, அங்க சிக்னல் படவும் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, இங்க சோஃபி அவங்க வீட்டுல ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிட்டு படுத்திருக்காங்க. அந்த 5 மினிட்ஸ்ல என்ன நடந்துச்சுங்கிறத இங்க 2 பேரும் நினைச்சு பார்த்துட்டு இருக்காங்க. 5 நிமிஷமாவும் சித் சோஃபி கிட்ட எதுவுமே பேசல, அவங்கள பார்த்துட்டே உட்காந்துட்டு இருக்காரு. 5 மினிட்ஸ் ஆகுறதுக்கு இன்னும்
இன்னும் 10 செகண்ட்ஸ் தான் இருக்குன்னு சோஃபி சொல்றப்பதான் சித் பேசவே செய்யறாரு. சித் சோஃபி கிட்ட உன்கிட்ட சொல்றதுக்கு என்கிட்ட ஒரு சீக்ரெட் இருக்குன்னு சொல்லிட்டு 3, 2, 1 சொல்லிட்டு உனக்காக நான் எப்பவுமே இருப்பேன்னு சொல்றாரு. சித் இப்படி சொல்லி முடிக்க கரெக்டா சோஃபி செட் பண்ண அந்த 5 மினிட்ஸ் டைமரும் அடிக்குது. சித்தும் சோஃபி கிட்ட நீ கொடுத்த டைம் முடிஞ்சிருச்சு, நான் கேட்ட டைம் முடிஞ்சிருச்சு, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு கிளம்ப சித்தோட மேஜிக்கும் நடந்துருச்சு. நீ உண்மையாவே யாரையாவது லவ் பண்ணா அவங்க உனக்கு ஸ்லோ மோஷன்ல தெரிவாங்கன்னு சித் சொன்ன மாதிரி சோஃபிக்கு சித் ஸ்லோ மோஷன்ல தெரியுறாரு. இதையே யோசிச்சுட்டு படுத்துட்டு இருந்த சோஃபி சித் மேல நமக்கு லவ் ஃபீல் இருக்காங்கறத லவ் மீட்டர் மூலமா தெரிஞ்சுக்கலாம்னு நினைக்கிறாங்க. அவங்க லவ் மீட்டர்ல ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர்ல ஃபிங்கர் பிரிண்ட்டை வச்சுட்டு சித்தை பார்த்ததுல இருந்து இப்போ சித் கடைசியா நான் உனக்காக எப்பவும் இருப்பேன்னு சொன்ன வரைக்கும் எல்லாத்தையும் நினைச்சு பார்த்துட்டு இருக்க. லவ் மீட்டரும் 32% லவ் இருக்கதா டிடெக்ட் பண்ணி சொல்லுது. அதை பார்த்துட்டு சோஃபி ஷாக் ஆயிட்டு அப்படியே தூங்கிடுறாங்க. அடுத்த நாள் காலையில சோஃபி எந்திரிச்சிட்டாங்கிறத தெரிஞ்சுக்க சித்தார்த் சோஃபியோட லாஸ்ட் சீன் பார்க்க அதை எஸ்டர்டேனே காட்டுது. அப்போ சோஃபி அங்க அவங்க வீட்டுல தூங்கிட்டு இருக்க. அவங்களோட கனவுல அவங்க அம்மா மடியில சோஃபி படுத்திருக்க. அவங்க அம்மா சோஃபி கிட்ட பயப்படாத சோஃபியா, உனக்கு தான் நான் இருக்கேன்லன்னு சொல்ல, என்னை விட்டு எங்கேயும் போயிடாதம்மா, என் கூடவே இருமான்னு சோஃபி சொல்ல, அவங்க அம்மா சோஃபி எழுந்திரி எழுந்திரி அப்படின்னு சொல்ல கனவு கலைஞ்சு தூக்கத்துல இருந்து சோஃபி எந்திரிச்சிடுறாங்க. கரெக்டா அந்த சமயத்துல சித்தார்த் சோஃபிக்கு குட் மார்னிங் மெசேஜ் அனுப்புறாரு. அதை பார்த்துட்டு சோஃபி நேத்து நடந்ததையும் சித் ஸ்லோ மோஷன்ல தெரிஞ்சதையும் லவ் மீட்டர் 32% லவ்னு டிடெக்ட் பண்ணதையும் நினைச்சு பாக்குறாங்க. இதோட இந்த எபிசோட் முடிஞ்சிருச்சு ரசிகா. இந்த எபிசோட் ரொம்ப எமோஷனலாவும் லவ்லியாவும் இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கும் இந்த எபிசோட் பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு அடுத்தடுத்த எபிசோட் பார்க்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.